டெல்டா மாவட்டங்களில் கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் பயிர் செய்யப்பட்ட 1,00,000 ஹெக்டேரில் 90% கருகியிருக்கிறது. நீரின்றி காய்ந்த பயிர்களை கொண்டு நாகை மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 39 விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். நெற்களத்தின் நிலையை செய்தியாளர் விஷ்ணுவிடம் விரிவாக கேட்கலாம். விஷ்ணு, நாகையில் நடந்திருக்கும் இத்தனை உயிரிழப்புகளுக்கு காரணமான வறண்ட நிலங்களின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அதாவது காவேரியிலிருந்து வரக்கூடிய நீர் நாகை மாவட்டத்தில் காவிரி கோட்டம் மற்றும் வெண்ணாறுவடி கோட்டத்தில் ஆறுகளை பாசனத்துக்காக பயன்படுத்தப்படுது. இந்த ஆண்டு போதிய அளவு நீர்வரத்து இல்லாதனாலும் பருவமழை பெய்ததுனாலும் அதிகமான அளவு இங்கே வறட்சியாக தான் காணப்படுது. 1,35,000 ஏக்கர் மாவட்டம் முழுவதும் 1,35,000 ஹெக்டேர் மாவட்டம் முழுவதும் விவசாய நிலம் இருக்குது. இதில் 1,00,000 ஹெக்டேர் சாகுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சாகுபடி பண்ணதில் 90% பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி பாண்டியன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ உங்களை எத்தனை ஏக்கர் நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க? இதில் நீங்கள் என்ன பயிர் சாகுபடி பண்ணியிருக்கீங்க? இப்போ இது எப்படி இருக்குது உங்கள் நிலவரம்? நெல் தான் சாகுபடி பண்ணியிருக்கிறோம். நெல் ஒரு ஏக்கருக்கு 50,000 செலவு இருக்குது. தண்ணி செலவு 20,000 செலவு இருக்குது. 1,60,000 செலவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சார், இது மாதிரி தான் இருக்குது. இது எப்படி சார் நாங்கள் திருப்பி எடுக்க முடியும்? நீங்கள் முதல்ல அண்டா குண்டா நகை நேரத்தில் எல்லாம் போயிட்டு இப்போ அவங்க அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும். இப்போ தொடர்ச்சியாக மாவட்டத்தில் அதிக அளவு உயிரிழப்பு நாகை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. இந்த உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச விவசாயிகள் தற்கொலை என்பது நாகப்பட்டினம் கடைக்கோடி மாவட்டத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு தற்கொலை நிகழ்வு நடப்பதற்கு காரணம் என்னென்னா, தான் பயிரிட்ட பயிர் தன் கண்ணுக்கு எதிரே தன்னுடைய குழந்தை சாவது போல விவசாயிகள் பயிரிட்ட பயிர்களெல்லாம் காய்ந்து கருகி கொண்டிருக்கிறது. இதை தினசரி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய மனம் முறிவு ஏற்படுகிறது, அதிர்ச்சி ஏற்படுகிறது. அந்த அதிர்ச்சியால் இரத்த குழாய் வெடிக்கிறதும், மாரடைப்பு ஏற்படுறதும், தற்கொலை நோக்கி தள்ளப்படுற நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் இந்த வயல் தான் அவருக்கு வாழ்க்கையினுடைய ஆதாரம். இதை கொண்டு தான் அவருடைய மகளுடைய திருமணம், வீட்டினுடைய நல்லது கெட்டது, ஒரு ஆண்டிற்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து சேமித்து வைத்துக் கொள்வது, எல்லாவற்றுக்கும் மேலாக வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவது என்கின்ற பல நிகழ்வுகள், குழந்தைகளை படிக்க வைப்பது என்று பல நிகழ்வுகளுக்கு இப்போ மாவட்டம் முழுவதும் ஆண்டுதோறும் ஒன்று வெள்ளத்தால் பாதிக்கப்படுது அல்லது வறட்சியால் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி வெள்ள காலங்களில் என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுத்தால் விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்? 2000 2016 உள்ள 11 முறை நாகப்பட்டினம் மாவட்டம் இயற்கை பேரிடர் சந்திச்சிருக்கு. அதில் வறட்சி, வெள்ளம், மழை, புயல், எல்லாவற்றுக்கும் மேலாக சுனாமி என்கின்ற வகையில் பல பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நீரை சேமிக்கக்கூடிய ஆதாரம் என்பது மிக மிக குறைவு. காரணம் என்னென்னா, புவியியல் ரீதியாக கடல் மட்டத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கு 1 இன்ச்சு என்கிற உயரத்தில் இருக்கிறதுனால நீரை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அதே நேரத்தில் ஓரளவுக்கு இன்னும் பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைவதுன்னு பார்த்தா, இங்கே இருக்கக்கூடிய 33 ஆறுகள் இந்த கடற்கரை ஓரங்களில் இருக்குது. அந்த ஆறுகளுடைய வடிமுனையில் கடலில் கலக்கிற இடத்துல ஒரு தடுப்பணை அமைச்சா இந்த நீரை கிட்டத்தட்ட 7 டிஎம்சி நீரை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடல் நீர் உட்புகுவது தடுக்கப்பட்டு நிலம் வீணாக போகாமல் பாதுகாக்கப்படும். பொதுவாக பார்த்திங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலங்களில் 57% நிலப்பரப்பு கலர் ஓர் தன்மை உயர்ந்து விளைச்சலுக்கு லாயக்கற்ற தன்மை நோக்கி தள்ளப்பட்டிருக்க கொண்டு. அதாவது வெள்ள காலங்களில் கடலில் கலக்கக்கூடிய நீர்களை சேமித்து வைக்கிறதுக்கு இந்த திருவாரூர் நாகை மாவட்டத்தில் உள்ள 33 ஆறுகளையும் தடுப்பணை கட்டணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இங்கே உள்ள விவசாயிகளோட நிலை குறித்து கேட்போம். இப்போ இங்கே விவசாய தொழிலாளர்களோட நிலைமை எப்படி இருக்குது? இப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அவங்களுக்கு? விவசாய தொழிலாளி என்பது இந்த பருவமழை பொய்த்து போன காரணத்தினாலும், மேலே இருந்து வரக்கூடிய தண்ணி வராத காரணத்தினாலும் தினமும் உணவுக்கு கூட அன்றாட சிரமப்பட்டு இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் வேறு கட்டட தொழிலுக்கு போனால் கூட அங்கே போவதற்கு கூட அவர் விவசாயிகள் விளைவிச்ச நெல்லிலிருந்து அவர்கள் அதை விற்று அதிலேருந்து கட்டட வேலைகள் துவங்கப்படும். அதை கூட செய்ய முடியாத நிலைமை போனவொடனே தொழிலாளி கூட இன்றைக்கி அன்றாட தொழிலாளி கூட உணவுக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையும் வெறும் கஞ்சும் சாப்பாடுமாக உணவு அறிந்து கொண்டிருக்கிறார்கள் நாகை மாவட்ட மக்கள். அதாவது இங்கே நாகை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வறட்சியால் பாதிக்கப்படுற காரணத்தினால பயிர்கள் வாடியது கண்ட விவசாயிகள் 39 பேர் நாகை மாவட்டம் முழுவதும் உயிரிழந்திருக்காங்க.
மேலும் வந்து இது குறித்து மாவட்ட ஆட்சியர் நம்ம கேட்கும்போது மாவட்ட ஆட்சியர் வந்து இது குறித்து நாளை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் வந்து ஆய்வு மேற்கொண்டு இது குறித்து தகவல் தெரிவிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க.